அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை விட்டு ஆய்வுப்புலி அப்பாஸ் அலி சலசலப்பி என்பவர் கடந்த வருடத்தில் வெளியே தூக்கி எறியப்பட்டார். தூக்கி எறியப்பட்ட சமயத்துல தௌஹீத் ஜமாத் என்ன சொல்லுச்சுன்னா, ஆய்வுப்புலி அப்பாஸ் அலி சலசலப்பி என்பவர் காசுக்காக என்னத்தை வேணா செய்வாரு காரணத்தை காட்டி அவங்க தூக்கி எறிஞ்சாங்க. அப்பாஸ் அலி என்ன சொன்னாரு, இல்ல நான் அல்லாஹ் அஞ்சி தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கிறேன், தௌஹீத் ஜமாத்திட்டு விலகிக் கொள்கிறேன் என்று அவரு சொன்னாரு. ஆனா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க, தம்மாம் மண்டலத்தில் உள்ள அல்கோபர் சவுதி ஜாலியாத்துல இவர் கள்ள தொடர்பு வச்சிருக்காரு, அங்க அதிகமான பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால அங்க போய் ஒரு சேர பாக்குறாரு, காசுக்காக வேண்டி எந்த அளவும் இறங்கி எதை வேண்டுமானாலும் முன்னோக்கூடியவர் தான் இவர் என்ற ஒரு குற்றச்சாட்டை குறிப்பிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொன்னாங்க. என்ன காரணத்தை குறிப்பிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொல்லி வெளியே தூக்கி போட்டதோ அந்த காரணம் இந்த உண்மைப்படுத்தப்பட்டிருக்குது. இவர் எந்த ஜாலியாத்துல சேருவதற்காக கள்ள தொடர்பு வைத்திருந்தாரோ அந்த ஜாலியாத்துல கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்து விட்டார். எதை நினைச்சாரோ எதை ஆசைப்பட்டாரோ அதை அப்படியே அடைஞ்சு விட்டார். கிட்டத்தட்ட நம்ம தகவல் வருகிறது 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடைக்குமா. இவர் ஆசைப்பட்டது சொன்னாரு, அல்லாஹ்க்காக நான் அல்லாஹ் அஞ்சுதான் கொள்கை விட்டு வெளியே போறேன், அதெல்லாம் கிடையாது. காசு பணம் கொடுக்கறியா, எந்த அடிமட்ட ரேஞ்சுக்கும் போய் எதையும் முன்ன தயாராக இருக்கக்கூடிய மனிதர் என்பதை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆல்ரெடி சொல்லி இருக்கு. மீண்டும் அதை ஒரு முறை நிரூபிச்சிட்டாரு. அவர் ஆசைப்பட்டபடியே அல்கோபர் சவுதி ஜாலியாத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்து விட்டார் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துல. அந்த அல்கோபர் நிகழ்ச்சியில ஆய்வுப்புலி அப்பாஸ் அலி சலசலப்பியிடம் ஒரு சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறாரு, ஷிர்க் ஒழிப்பு மாநாடு தொடர்பாக கேள்வி கேட்கிறார். ஷிர்க் ஒழிப்பு மாநாடுக்கு போலாமா கூடாதா என்று அந்த சகோதரர் கேள்வி கேட்கிறார். அதுக்கு நம்ம ஆய்வுப்புலி அப்பாஸ் அலி ஒரு விளக்கத்தை சொல்றாரு பாருங்க, சுபஹானல்லாஹ். அந்த மாதிரி விளக்கத்தை இது வரைக்கும் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. 6வது அத்தியாயம் 159வது வசனத்தை எடுத்து சொல்லி அவர் சொல்றாரு, மார்க்கத்தை பல பிரிவுகளாக பிரித்தவர்களுக்கும் உமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. முதல்ல இந்த குர்ஆன் வசனத்துக்கும் இவர் கேட்ட கேள்விக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல, அது நம்ம தனி டாபிக்கா வச்சுக்கலாம். இந்த வசனத்தின் அடிப்படையில் சிறுகொலி மாநாடு போயிடாத, அந்த பாயிண்ட் என்ன, சிறுகொலி மாநாடு நீ போக கூடாது, அதுக்கு எந்த குர்ஆன் வசனம் வேணா வளைச்சு முழிச்சு திருப்ப அது சொல்ல வர்றீங்க. சரி, இவர்கள் ஒரு தப்பான ஒரு மோசமான ஒரு பிதஅத்தான ஒரு விஷயத்தை நோக்கி அம்மை அழைக்கிறார்கள். அந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம அவங்களோட ஒத்து போக கூடாது. ஏன் நம்ம சொல்றோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அப்படித்தான் சொல்கிறான். 6வது அத்தியாயம் 159வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நபியே தங்களுடைய மார்க்கத்தை பல கூறுகளாக பிரித்து பல கூட்டங்களாக உருவெடுத்து விட்டார்களே, இவர்களோடு உமக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பல கூட்டங்களாக போட்டால், அல்லாஹ் போட்ட வட்டத்தை பல கூறுகளாக சிதைத்தால் அவர்களோட நமக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. இப்ப நாம இதே கேள்வி உங்களுக்கு கேட்கிறோம், ஆய்வுப்புலி அப்பாஸ் அலி சலசலப்பி அவர்களே, மார்க்கத்தை பல பிரிவுகளாக பிரிப்பவரோட நீங்கள் இணைந்து விடாதீர்கள். நீங்க ஜாலியாத்துல இருக்கீங்களே, இந்த ஜாலியாத்து சலபிகளை பின்பற்றக்கூடிய அமைப்பாக இருக்குது, தனியாக ஒரு குரூப்பா வச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க, தரீகா கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, மௌலூது கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, தப்லீக் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, காதியானி கூடாதுன்னுட்டாங்க, 19 அகலே குர்ஆனை எது ஒன்றுமே தவறுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு தனி பிரிவாக இருக்கிறாங்க. அப்ப நீங்க சொல்றது பார்த்தா நீங்க இந்த இடத்துல இருக்க கூடாது. நீங்க என்ன செய்யணும், உடனே ராஜினாமா லெட்டர், அரபிலே நீங்க ஆய்வு புலியாச்சு, அரபிலே லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இம்மிடியா ராஜினாமா பண்ணிட்டு வந்துடுறீங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, கவலையே பட வேணாம். எந்த அமைப்புமே சாராத எந்த கூட்டங்களும் எங்களுக்கு தேவையில்லை, எல்லாமே கூடும், தர்கா கூடும், தாயத்து கூடும், காதியானி வரலாம், அகலே குர்ஆன் வரலாம், அகலே ஹதீஸ் வரலாம், மௌலூது ஓதலாம் சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இருக்குது. கொல்லிமலை என்ற ஊர்ல ஒரு கிராமம் இருக்குது, ஒரு பள்ளிவாசல் இருக்கு. 2000 ரூபாய் சம்பளத்துக்கு ஆட்கள் அங்க இமாம தேவைப்படுது. நீங்க என்ன செய்யுங்க, இந்த குர்ஆன் வசனத்தை பின்பற்றுவதற்காக உடனே அங்கிருந்து கிளம்பி வேலை சேர்ந்துருங்க. ஆனா வரமாட்டீங்க. என்ன காரணம், ஜாலியாத்துல ஜாலியான வாழ்க்கை வாழ்வதற்காக தான் நீங்க போனீங்க. காசு பணத்திற்காக வேண்டி எந்த அளவிற்கும் மார்க்கத்தையும் வளைக்க தயங்காதவர், வளைக்கக்கூடிய துணி உள்ளவர் என்பதை நீங்க மீண்டும் நிரூபிச்சிருக்கீங்க. காசுக்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் முன்ன தயாராக இருக்கிறோம் என்பதை மீண்டும் நிரூபிச்சிருக்கீங்க. அதை தொடர்ந்து என்ன, அந்த சகோதரருக்கு விளக்கம் தரக்கூடிய வகையில ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டுக்கு போக கூடாது என்பதற்கு புகாரில ஹதீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, புகாரி 3606வது ஹதீஸ், ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸை இவர் எடுத்து சொல்றாரு. அந்த ஹதீஸ்ல எவ்வளவு இட்டுக்கட்டு பாருங்க.
சத்திய கொள்கையில் இருக்க வரைக்கும் யாருக்கும் பயப்படாம சத்தியத்தை போட்டு உடைத்தவர் இன்றைக்கு 1 லட்சம் ரூபாய் காசை பார்த்த உடனே கொடுத்த காசுக்கு மேல கூவ வேண்டும் என்ற காரணத்தினால ஹதீஸையும் கூட வளைக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார். இவர் என்ன சொல்றாரு? இந்த ஹதீஸை படித்து விளக்கம் தர்றாரு. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்களாம், ஒரு கூட்டம் வருமா, நான் தான் சத்திய கூட்டம்னு சொல்லுமா, நான் தான் முஸ்லீம்னு சொல்லுமா, மத்தவங்க எல்லாம் முஸ்லீம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து விட்டார்கள்னா அவங்ககிட்ட போய் நீங்க சேர்ந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களாம். நபி அவர்கள் சொன்னார்கள், பிற்காலத்தில் நிறைய ஃபிர்காக்கள், கூட்டங்கள் இஸ்லாத்தின் பெயரால் நான் தான் சத்திய கூட்டம், நாங்கள் தான் முஸ்லீம், மற்றவர்கள் யாரும் இல்லை என்ற கருத்தை சொல்லக்கூடிய பல வழிகட்ட கூட்டங்கள் உருவாகும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நாங்க என்ன சொல்றோம், பகிரங்கமா உங்கள்கிட்ட சொல்றேன், இந்த புகாரினுடைய 3606வது ஹதீஸ் நீங்க சொன்ன மாதிரி நான் தான் சத்திய கூட்டம், நாங்க தான் முஸ்லீம், மற்றவங்க எல்லாம் முஸ்லீக்கு, இப்படி ஒரு கூட்டம் வரும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்க சொல்லி இருக்காங்க? நீங்க எடுத்து காட்டுங்க எங்களுக்கு. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஹதீஸ்ல எங்க சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்டிப்பா எடுத்து காட்டணுமான உங்களால் எடுத்து காட்டவே முடியாது. ஏன்? அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஹதீஸ்ல கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஹதீஸ், அந்த மாதிரி ஒரு வார்த்தை அந்த ஹதீஸ்லயே கிடையாது. அப்ப இது வந்து தெரியுது அப்பட்டமாக அப்படி சொல்றாரு, இந்த மாதிரி கூட்டம் வரும்போது சிறுகோழி மாநாடு போவாத. எனவே அதிலே நாம் அவர்களோடு ஒத்து போக கூடாது. எதை ஒன்று சொன்னாலும் பேசிட்டு இருப்பாரா, மூச்சு வாங்கும் போது சிறுகோழி மாநாடு போகாத, அடுத்து மூச்சு வாங்கும் போது சிறுகோழி மாநாடு போ, அந்த மாதிரி இங்கே மூச்சு வாங்குற ஹதீஸ் விட்டோன்னு அதனால சிறுகோழி மாநாடுக்கு நீ போகாத. நீங்க பகிரங்கமாக ஹதீஸில் இட்டு கட்டியுள்ளீர்கள். அல்லாஹ்வின் தூதர் மேல பகிரங்கமாக நீங்கள் பொய் சொல்லி இருக்கிறீர்கள். காசுக்காக வேண்டி எந்த அளவிற்கும் இறங்கி காசுக்காக வேண்டி எதையும் முன்ன தயாராக உள்ளீர்கள் என்பதை நீங்கள் மீண்டும் ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. நம்ம தெளிவா சொல்றோம். இட்டு கட்டினதுக்கு அப்புறம் அந்த ஹதீஸை வச்சு என்ன ஃபத்வா கொடுக்கிறாருன்னா, அதுக்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்களா, இந்த மாதிரி ஒரு கூட்டம் வரும், வந்து ஏன் ஜமாத்துக்கு வந்துரு, எங்கூட வந்துரு தரத்தரத்துன்னு பிடிச்சலுக்கு தரிகாக்கார வருவான், அந்த மாதிரி வந்தானா விட்டு அவங்க கூட போயிடாத. சலஃபிகார வருவான், அவங்க கூட போயிடாத. மௌலுதுக்கார வருவான், அவங்க கூட போய் யாரா இந்த மாதிரி ஜமாத்துக்கு வந்து சேர்ந்துரு சொன்னா என்ன பண்ணணும்? எல்லாத்த விட்டு ஒரே ஓட்டமா ஓடி போய் இங்க இருந்து யாருமே இல்லாத ஒரு காட்டு பகுதிக்கு போய் அங்க உள்ள மரத்துடைய வேரை அடி பற்களால படித்து இருந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு காலை பிடிச்சி இழுப்பாங்க, ஏன் ஜமாத்துக்கு வாருன்ட்டு. மக்கள் பல கூட்டங்களாக பிரியும் பொழுது, பல பிரிவுகளாக பிரியும் பொழுது என்ன செய்யணும்? நீங்க அப்படியே எங்கேயாவது ஓடி போய் அந்த வேரை ஏதாவது அடி பல்லால புடிச்சிட்டு பத்திரமா நின்னுக்கணும். அந்த ஃபிர்கா, அந்த கூட்டங்கள் எதிலையும் போய் நீ சேர்ந்து விடாதே. ஒரு மரத்தின் வேரையாவது கடித்து பிடித்துக்கொள் என பிடித்து இழுப்பார்கள். வா என் கூட்டத்துல வந்து சேரு, என் ஜமாத்துல வந்து சேரு என்று உன்னை அழைப்பார்கள். ஆனால் மரத்துடைய வேரையாவது நீ கடித்து பிடித்துக்கொள், கூட்டத்துல போய் சேர்ந்துடக்கூடாது. அப்படியே நீ தனியா இருந்தாவது மௌத்தா போயிரு, அதுதான் உனக்கு நல்லது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அதை நோக்கித்தான் அழைப்பு விடப்படுகிறது. ஷிர்கு, மௌலூது போன்ற குஃப்ரான காரியங்களை ஒழிக்க வேண்டும் என்ற பெயரில் அத்துடன் சேர்த்து ஃபிர்காக்களை உருவாக்குவது, இஸ்லாத்தின் பெயரால் பல கூட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வழிகேட்டை நோக்கியும் அழைப்பு விடப்படுகிறது. எனவே அதிலே நாம் அவர்களோடு ஒத்து போகக்கூடாது. என்ன சொல்ல வராருன்னா, ஷிர்கொலி மாநாடு நடக்கும் பொழுது எல்லாம் அந்த ஊரை விட்டு அப்படியே காலி பண்ணி போய் ஒரு மரத்தோட வேற புடிச்சு அப்படி நின்னுக்கங்க. கைய புடிச்ச வந்து இழுப்பான், காலை புடிச்ச வந்து இழுப்பான், வலுக்கட்டாம கூட்டு போயிடாத. எங்க மூச்சு விட்டாலும் மூச்சோட இடத்துல ஷிர்கொலி மாநாடுக்கு போயிடாத. பல பிரிவுகளாக பிரிந்து விட்டார்கள். தரிகா பிரிஞ்சிருச்சு, காதியானி பிரிஞ்சுட்டாங்க, அஹ்லதீஸ் பிரிஞ்சிருச்சு, மௌலூத் பிரிஞ்சிருச்சு, தப்லீக் பிரிஞ்சிருச்சு, சலஃபிகள் பிரிஞ்சுட்டாங்க. இந்த மாதிரி பல பிரிவுகளாக பிரியும் பொழுது நீங்க எதையும் சேராம ஒரு காட்டுக்குள்ள ஓடி போய் அந்த மரத்தோட வேற அப்படியே புடிச்சிட்டு நில்லுங்க என்று ஃபத்வா கொடுத்தாரு. இவர் இல்லாத ஒன்றை இட்டு கட்டினாரு, இட்டு கட்டிய ஒன்றில் ஃபத்வா கொடுத்தாரு. அந்த ஃபத்வா கொடுத்த இவர் அதை செயல்படுத்தினாரா? தமிழ்நாடு ஜமாத் அவரை தூக்கி போட்ட பின்பு என்ன சொன்னாரு? நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய ஆய்வுகளை நான் மீளாய்வு செய்கின்றேன், எனக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னு சொன்னவரு ஏதாவது காட்டுக்குள்ள போய் மரத்தோட வேற புடிச்சிட்டு கிடந்தாரா? அவரு சொன்னது அவரே செய்யல. ஒருவேளை மரத்தோட வேரை புடிச்சு கொண்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் ஜாலியாத்தோட புளியங்கொம்பு வந்த உடனே இங்க டக்குன்னு அங்க பற்றி புடிச்சுக்கிட்டாரோ என்னவோ தெரியல. இவரு சொன்ன ஃபத்வா இவரே செயல்படுத்தினாரா?
வேற ஒருத்தர் யாராவது ஒருத்தங்க ஃபத்வா கேட்டா போய் மரத்தோட வேற புடிச்சுக்கோ, உங்களுக்கு மட்டும் போய் புளியங்கொம்ப புடிச்சுக்கணும், இதுதான் நீங்க கொடுக்கக்கூடிய ஃபத்வாவா? ஒருத்தர் சகோதரி கேள்வி வைக்கும்போது அவருக்கு ஃபத்வா என்ன? இந்த மாதிரி யாராவது வந்தா நீ போய் மரத்தோட வேற புடிச்சுக்கோ. ஆனா அப்பாஸ் அலி அவர்கள் அவர் செஞ்ச வேலை என்ன? இந்த மாதிரி பிரச்சனை வந்தா நல்ல புளியங்கொம்பு எது இருக்கோ அதை வாயை புடிச்சுக்கோ. இப்ப தெரியுதுங்களா? காசிற்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கூட இட்டு கட்டி அவர்கள் சொல்லாத விஷயத்தை சொல்லி மார்க்கம் என்ற பெயரில் ஏதாவது வளரக்கூடியவர் தான் ஆய்வு புலி அப்பாஸ் அலி சலசலப்பி என்பவர். இவர் காசுக்காக வேண்டி எந்த அடிமட்ட லெவல்ல இறங்கி எதை வேண்டுமானாலும் முன்ன தயாராக இருக்கின்றார் என்பது என்ன செஞ்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். இப்ப இந்த ஹதீஸோட அடிப்படையில நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? யார் கூட சேராம இருந்திருக்கணும். சவுதியில் உள்ள அந்த ஜாலியாத்தும் தனியாக பிரிஞ்சிருச்சு. பழைய குரான் தேவையில்லை, காதியானி தேவையில்லை, தர்காவுக்கு போறவன் தேவையில்லைன்னு சொல்லி தனியாக வந்துருச்சு. நீங்க சொன்ன பண்ணிருக்கணும், நீங்க சொன்ன குரான் வசனத்தின் அடிப்படையில, நீங்கள் மனதுக்கு முரணாக இட்டுக்கட்டி சொன்ன குரான் வசன அடிப்படையில யாரு கூடயும் சேராம தனியா இருந்திருக்கணும். நீங்க அப்ப ஜாலியாத்துல சேர்ந்திருக்கீங்க. அப்ப நீங்க உண்மையான ஆளாக என்ன செஞ்சிருக்கணும்? அந்த சகோதரர் கேள்வி கேட்கும் பொழுது ஒரு வேற அப்படி பல்லுல கடிச்சுக்கிட்டு, சகோதரரே இப்பொழுது பாருங்க நான் கடித்துக் கொண்டிருக்கின்றேன், என்னை போல நீங்களும் கடித்துக் கொண்டீர்கள் என்று சொல்லி இருக்கணும். நீங்க சொன்னீங்களா? ஃபத்வா கேட்டா என்ன சொல்றாரு? பல பிரிவா இருக்குது. ஒருத்தர் தர்காவுக்கு போறதுங்கிறான், ஒருத்தர் மௌலுது ஓதுங்கிறான், ஒருத்தர் காதியானி சரிங்கிறான், ஒருத்தர் அகலே குரான் சரியாங்கிறான். ஒரே பிரச்சனையா இருக்கா? காட்டுக்கு ஓடு வேற பொடி. ஆனா அதே பிரச்சனை அப்பாஸ் அலி அவர்களுக்கு இருந்தால், ஆய்வு புலி அப்பாஸ் அலி சலசலப்பிக்கு இருந்தால், எல்லாம் ஒரே பிரிவா இருக்குது. அவன் அங்க வான் கூப்பிடுறான், இங்க வான் கூப்பிடுறான், சவுதிக்கு ஓடு ஜாலியாத்த புடி என்பதுதான் இவருடைய அடிப்படை கொள்கையை. காசு பணத்திற்காக வேண்டி எந்த அளவிற்கும் இறங்கி மார்க்கத்திலே துணிந்து இட்டு கட்டக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர் இவர். அவருக்கு ஒரு அறிவுரையை சொல்றோம். ஆய்வு புலி அப்பாஸ் அலி சலசலப்பி என்பவர் என்ன விஷயத்திற்காக சத்தியத்தை விட்டு கொள்கை விட்டு வெளியே போனாரோ அந்த காசு அவர் கிடைச்சிருச்சு. இவர் என்ன ஒரு எண்ணத்திற்காக வேண்டி என்ன ஒரு ஹாஜத்தை வச்சிருந்தாரோ, என்ன எண்ணம் வச்சிருந்தாரோ அது கிடைச்சிருச்சு. 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவருக்கு சம்பளம் தரக்கூடிய வேலையில போய் சேர்ந்துட்டாரு. சத்தியம் எப்படி போனாலும் பரவாயில்லை, எனக்கு காசுதான் முக்கியம் என்பதை போய் ஜாலியாத்துல சேர்ந்துட்டாரு. அது சேர்றதுக்காக சலபியோட சலபிகளாகவே மாறி சலபிகளுக்கு அடிமை சேவகம் பண்ணி சலபிகள் என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமியின் தலையாட்டி கொண்டு அப்படியே இருந்த உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட எண்ணம் முடிஞ்சு போச்சு. இத்தோட நீங்க என்ன செய்யுங்க, நிறுத்திக்கங்க. நீங்க மேற்கொண்டு ஏதாவது அவதூறுகளை பரப்பினீர்களே, ஆனால் மேற்கொண்டு ஏதாவது பொய்ய சொன்னீங்கன்னா மேலும் மேலும் நீங்க என்ன செய்ய வேண்டும், கேவலப்படக்கூடிய நிகழ்வு ஏற்படும். காசிற்காக வேண்டி அங்க போனீங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் நீங்க இருக்கும் பொழுது எத்தனை விவாத களங்களை சந்திச்சிருக்கீங்க, எத்தனை பேருக்கு பதில சொல்லிருக்கீங்க. ஒரு கேள்வி கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையாக வைத்து எவ்வளவு பதில சொல்லிருக்கீங்க சத்தியத்தில் இருக்கும் பொழுது. இப்ப அசத்தியவாதியாக காசிற்காக வேண்டி நீங்க வெளியே போன உடனே படைத்த ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு மிகப்பெரிய, உங்க மூளைக்கு மிகப்பெரிய திரையை போட்டுட்டான். அதன் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவதூறு சொல்வதற்கு தயாராகிட்டீங்க. தன்னோட மனோ இச்சைப்படி குர்ஆன் வசனத்தை வளைப்பதற்கு தயாராகிட்டீங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு அந்நிய பெண்ணுடன் தனிமையில் இருந்தாங்கன்னு சொல்றீங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்நிய ஆண்களுடன் இருந்தாங்கன்னு சொல்றீங்க. ஒரு அந்நிய ஆண் போய் பால் குடிக்கலாம்னு சொல்றீங்களே, உங்களுடைய சத்தியம் எங்க போச்சு? காசுக்காக வேண்டி இங்கிருந்து நீங்க வெளியே போனதுனால படைத்த இறைவன் இவ்வளவு ஒரு இழிவான கேவலத்தை உங்கள்ட்ட கொடுத்திருக்கிறான். ஹாமித் பக்ரி அவர்களை பார்த்தோம், இங்கிருந்து வெளியே போய் தர்கால போய் கையேந்தி கொண்டிருக்கின்றார். நீங்க என்ன செய்யுங்கன்னா, காசுக்காக இருந்தீங்கன்னா இதோட என்ன செய்யுங்க, தரிகால போய் சேருங்க. நீங்க மௌலூது கத்தம் பாத்தியா ஓதுறீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் என்ன அதுக்கு மேலேயும் சம்பாதிக்கலாம். நீங்க காசுன்னு இருந்தீங்கன்னா என்ன செய்யுங்க, ஜாலியாத்துல இலங்கை போயிருங்க. அங்கதான் தெருவு தர்கா, தெருவு மௌலூது, தெருவு பாத்தியா எங்க போனாலும் போனவன அஜத்துக்கு 2 கொட்டரா வைப்பாங்க. மத்தவங்களுக்கு 1 கொட்டரானா அஜத்துக்கு 2 கொட்டரா ஓதுறவங்க எக்ஸ்ட்ரா 2 கொட்டரா வைப்பாங்க. காசு பணம் உங்களுக்கு கொட்டுன்னு கொட்டும். நீங்கள் காசு பணத்துக்காக ஆசைப்பட்டு போனீங்க, அதோட உங்க வேலையை நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவோ அதை பாத்துக்கோங்க. ஓவரா பேசணும் வச்சுக்கோங்களேன், அவனே பாப்பான், ஏன்னா கொடுத்த காசுக்கு மேல ஓவரா கூவரான அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவான். இருக்கிற வேலையும் இல்லாம போய்விடும். உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பார்த்து கொண்டிருங்கள். தேவையில்லாத விஷயங்களே நீங்க அவதூறுகளை பரப்ப வேண்டாம் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.